அனைவருக்கும் வணக்கம். அனைவரின் வேண்டுகோளுக்கு இணங்க தினமும் ஒரு திருப்புகழ் என்று பதிவுகளை யாம் ஆரம்பிக்கின்றோம். முதலில் அருணகிரிநாதர் பற்றி சிறிதளவு அறிந்து கொள்வோம். அருணகிரிநாதர் பட்டினத்தடிகளுக்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு திருவண்ணாமலையில் பிறந்தார். இளமையில் தாயினை இழந்து தமக்கையால் வளர்க்க பெற்றார். இளமையில் செல்வங்களை இழந்து தமக்கையின் கர்ணகடூர வார்த்தைகளால் வெறுப்படைந்தார். திருவண்ணாமலை வல்லாள திருக்கோபுரத்திலிருந்து கீழே குதித்து உயிர் நீக்க விரும்பி குதித்தார். குமரக்கடவுள் துறவி வடிவில் வந்து காப்பாற்றினார். அருணகிரிநாதர் என அழைத்து நோய் நீக்கி ஜபமாலை அளித்த பின் மயில் வாகனனாகவும் காட்சி தந்தார். அருணகிரிநாதர் நாவில் தம் வேல் கொண்டு சடாட்சரம் பொறிந்தார். எம் மீது பாடுக என பணித்து முத்தை தரு பத்தி திருநகை என அடியெடுத்து கொடுத்து திருப்புகழ் பாட கட்டளையிட்டார். அதன்பின் அருணகிரிநாதரும் குமரக்கடவுள் ஆலயம் தோறும் சென்று பாடினார். இவரது பாடல்கள் திருப்புகழ் என போற்றப்படுகின்றது. அருணகிரிநாதர் கூடுவிட்டு கூடுபாயும் முறையில் கிளி வடிவு எடுத்தார். அப்போது பாடியது கந்தர் அனுபூதியாகும். திருப்புகழ் பல சந்தங்களாக முருகப்பெருமான் மீது பாடப்பெற்ற தோத்திர பாடல்களாகும். முருகப்பெருமானின் திருவருள் பெற்று உய்வதற்குரிய ஏற்புடைய சிறந்த நூல்களுள் தலையாயது இந்நூல். 1005 பாடல்கள் பல்வேறு திருத்தலங்கள் மீது பாடப்பெற்றன. 314 பாடல்கள் பொது பாடல்களாகும். ஒரு பாடல் க்ஷேத்திர கோவையாகவும் விநாயகர் துதியாக 5 பாடல்களும் ஆக மொத்தம் 1325 பாடல்களே நமக்கு கிடைத்துள்ளன. தேவார பாடல் பெற்ற தலங்களை நாம் கண்டு வணங்க வழிகாட்டும் நூல்கள் பல உள்ளன. இதுபோல் முருகப்பெருமானை அருணகிரியார் பாடிய முக்கிய தலங்களை காண 100 திருப்புகழ் பாடல்களை தொகுத்து நாம் இந்த பதிவில் காண இருக்கிறோம். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ.